தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக உயிரிழந்தவர்களை நினைவு கொள்ளும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் தினம் கடைபிடிக்கிறாங்க. ஸோ அதை குறிக்கும் விதமா தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ல போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த போஸ்ட் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம தளபதி ஆரம்பத்திலிருந்து தமிழீழம்காக குரல் கொடுத்திருக்காரு. ஈவன் நம்ம தளபதியுடைய தமிழக வெற்றிக் கழக செயல் திட்டங்கள்லையும் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. அதாவது ஈழத் தமிழர்கள் மற்றும் தமிழக மீனவர்களின் உரிமையை பாதுகாக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எந்த போஸ்ட்லயும் பேர் மென்ஷன் பண்ணல, அது மென்ஷன் பண்ணல, இதை மென்ஷன் பண்ணலன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போயிட்டோம். ஏன்னா கன்வே ஆகுறவங்களுக்கு இது ஈஸியா கன்வே ஆயிடும். ஏன்னா மாவீரர் நாள் அப்படின்னாவே தமிழீழம் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் எல்லாருக்குமே. பட் தளபதி ஃபேனா என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு 4-5 பேத்த கூப்பிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிருக்கலாம். பட் தளபதி பிஸியா இருந்திருப்பாரு போல. பட் ஃபியூச்சர்ல இது மாதிரி தப்புக்கள் நடக்காம பாத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா தமிழக மக்களுக்கு மாவீரர் நாள்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ கொஞ்சம் அது நம்ம தளபதி வேற மாதிரி பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாருன்னு. தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.